TVI செய்திகள் டொரண்டோவிலிருந்து எஸ்.ஜே. பிரசாந்தன். வணக்கம். லிபியாவில் கடமையை மேற்கொண்டு திரும்பிய கனேடிய படையினருக்காக நடத்தப்பட்ட நிகழ்விற்கு $8,50,000 செலவிடப்பட்டிருக்கின்றது. இந்த தகவலை கனேடிய பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் மெக்கேயின் பேச்சாளர் ஜே பாக்ஸ்டன் நேற்று உறுதிப்படுத்தினார். நேட்டோவின் தலைமையிலான படையணியில் கடமையாற்றி திரும்பிய கனேடிய படையினருக்கு ஒட்டாவா நாடாளுமன்ற திடலில் ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடனான நிகழ்வொன்றும் நடைபெற்றது. இன்று மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களால் நடத்தப்பட்ட பேரணியின் போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் தகராறு இடம்பெற்றது. ஊடகவியலாளர்கள் சிலரையும் போலீசார் எச்சரித்திருக்கின்றனர். காணாமற் போனோரை கண்டுபிடித்து தருமாறும் அவர்களது பெயர்களை வெளியிடுமாறும் கோரும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக மக்கள் இன்று காலை யாழ் நகர பஸ் நிலையத்திற்கு முன்பாக ஒன்று கூடினர். அப்போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து விடுதலை புலிகளின் போராளிகளும் அடுத்த வருட நடுப்பகுதிக்குள் விடுவிக்கப்படுவார்கள் என அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். 12 மாத கால கட்டாய பயிற்சி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இறுதியாக மீதமுள்ள 700 முன்னாள் போராளிகள் 2012ஆம் ஆண்டின் நடுப்பகுதி அளவில் விடுவிக்கப்படுவார்கள் என சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் திசநாயக்க நேற்று தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து சம்பந்தமாக தனியார் மருத்துவமனையின் இயக்குநர்கள் 6 பேர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். நேற்று இடம்பெற்ற தீ விபத்தில் சுமார் 90 பேர் உயிரிழந்தனர். இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என வைத்தியசாலையின் இயக்குநர்கள் 6 பேரின் மீதும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவர்களுக்கு பிணை வழங்குவதற்கும் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ரஷ்யாவில் மிகப்பெரியதொரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. சுமார் 50,000 பேர் வரை இன்று கிரெம்லினுக்கு அருகிலுள்ள தீவொன்றில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் வாக்கு மோசடி நடைபெற்றிருப்பதாகவும் ஆகவே தேர்தல்கள் மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இன்றைய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்ட் பீட்டர்ஸ்பர்க் மற்றும் ஏனைய நகரங்களில் சிறியளவான ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டன. மேலதிக விரிவான செய்திகளுக்கு TVIயின் இன்று இரவு செய்தி அறிக்கையை பாருங்கள்.